இப்போ வந்து சார் இப்போ வந்து இந்த தொழு உரத்தை ஆ. நீங்கள் ஜேசிபி வண்டி கொண்டுட்டு வந்து விரவுனீங்கன்னா இதை அங்கனே விரவிடுவீங்களா இதிலே விரவிங்களா? இப்படியே இங்கே அந்த பக்கம் இதை தள்ளி அந்த அந்த புல்லா இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம். அந்த இடத்துல தள்ளி வச்சிருவேன். ஓ சரி. விரவி எடுத்து அங்கிட்டு தள்ளி வச்சிருவேன் துண்டா. இதுக்கு வந்து நம்ம அந்த டீகம்போசர் லிக்விடு உபயோகப்படுத்தியிருக்கோம், அந்த பவுட்ரு உபயோகப்படுத்தியிருக்கோம். ஆ, அதுபோக இந்த சூடோமோனஸு ட்ரைகோடர்மா விரிடி ஆ, அந்த மாதிரி ஐட்டத்தையும் கொஞ்சம் பவுடராகவே உள்ள கொடுத்துருந்தோம் போன வருஷத்துக்குள்ள ஐட்டத்தில். போன வருஷத்தை அப்படி தான் செஞ்சேன். ஆமாம், அதை விரவி எடுத்து அது எவ்வளோ நாள் விரவி எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க? அது 2-3 மாதமாக வச்சுருந்துருப்பேன். ஆ ரைட்டு. 2-3 மாதம் வச்சுருந்தா தான் அது கொஞ்சம் நல்ல தெளிவாக மக்கும். மக்கினதுக்கப்புறம் அதை அள்ளி உள்ளே போட்டுருக்கீங்க. அதான் இப்போ ஆடி மாதம் இன்னும் ஆடியில் தான் போடுவேன். அதான் இப்பயே ரெடி பண்ணி அங்கிட்டு தள்ளி வச்சிடணும். அது சரி, அது சரி. அவனை ஜேஜிபிக்காரன் கூப்பிட்டுருக்கேன், இந்த வாரம் அந்த வாரங்க வரமாட்டாங்க. ஓ சரி. அப்போது இப்போ உரம் கொடுக்குறதா இருந்தால் சார், பொதுவாக எலுமிச்சைக்கு புரட்டாசி மாதத்தில் ஒரு உரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குற உரம் எந்த மாதத்தில் கொடுப்பாங்க? இந்த கோடை மழையை கணக்கு பண்ணி கொடுப்பாங்களா, எப்போ கொடுப்பாங்க? இப்போ பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அந்த உங்களுக்கு அந்த கார்த்திகை மாதம் பூ எடுக்கிற மாதிரி அந்த இதை தான் எய்ம் பண்ணி அந்த கிளைமேட்டை கணக்கு பண்ணுவாங்க. அந்த கிளைமேட்டை தான் கணக்கு பண்ணீங்கல்ல. ஆமாம். அந்த உரங்களை பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள்லாம் அது எப்படி இருந்துச்சு? அதான் நல்லா தான். இந்த வட்டம் பரவாயில்ல. இந்த பாதி பிஞ்சுக்கு அதான் போட்டிருந்தேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சரி சரி. பரவாயில்லாமல் இருக்குது. மேலே தெளிக்கிறதுக்கு சார், பூ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கடல் பாசி சம்மந்தப்பட்ட ஒரு ஜெல்லியும் இருக்குது, லிக்யூடும் இருக்குது. அதே மாதிரி மீனமிலம் இந்த மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் நீங்கள் மேலேயும் கொடுக்கலாம். தண்ணி தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது. நம்மகிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மி தானே. உங்களுக்கு காஸ்ட்லின்னா எவ்வளோ, எங்கே விசாரிச்சு? இல்லை நான் எங்கேயும் விசாரிக்கலை. சரி. நம்ம பண்ணுனா நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாமேன்னு தான். சொந்தமாக நீங்கள் கொஞ்சம் தயார் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஆனால் எல்லா இதுவும் சொல்கிறேன் நான், யூடியூப்பில் எல்லாம் பார்க்க அந்த மீனமிலம் தான் பெஸ்ட்டுங்க. அது அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க, நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தானே சார் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க. நமக்கு அதில் செய்யணும்னு அந்த ஒரு ஆளுக்கு கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அவன் கொடுத்தது வந்து நாள் எடுத்தது மறுநாள் கொடுத்துட்டான். உடனே போட்டு கொடுத்தாங்களா? உடனே போட்டால் அது நல்லாயிருக்கும். அது கிருமி ஃபார்ம் ஆகிடுமாமே. ஆமாம், அது ஒரு டைம் தான். சரி சார், இதை உள்ள எல்லாம் சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் ஓரளவு காய்ப்பு நல்லா தான் இருக்குது. காய்ப்பு பரவாயில்ல. பரவாயில்ல. அதோட முன்னாடி பயன்படுத்தின நம்ம உரங்களை இப்போ இந்த தடவை இந்த குப்பைகளோட கொஞ்சம் சேர்த்து உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த குப்பையை பாடம் பண்ணும்போது அதை நம்ம வழக்கமாக நீங்கள் வாங்கி இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டத்தை நம்மகிட்ட வாங்கி சேர்க்கக்கூடிய ஐட்டத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த குப்பை உரங்களை கொடுங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஏற்கனவே நீண்ட காலமாக முன்னாடி இருந்து இந்த தொழு உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் சேர்க்காமல் இருந்திருந்திருக்கலாம். அதனால் வந்து சில காளானுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த காளானுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து இந்த பேர் ரேப்பப்புன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் கொடுத்தேன். அந்த ஒரு 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 ஆரஞ்சு கலர் டப்பா ஒன்று கொடுத்து விட்டோம் பார்த்தீங்களா, 1 லிட்டர் மெடிசன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேப்பெண்ணோட தூருக்குள்ளே சேர்ந்து கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம புது ஒரு நண்பர் பொன்ராசிட்டெல்லாம் நீங்கள் பேசுனீங்கல்ல. ஆமாம், அதனால் அதை வாங்கிட்டு வந்து அதை உபயோகப்படுத்திட்டீங்களா, கைவசம் வச்சுருக்கீங்களா? இல்லை, இருக்குது, இன்னும் இருக்குது. சரி, ஒரு 2 செடிக்கோ 3 செடிக்கோ ஊற்றுனேன். அதை ஓப்பன் பண்ணி 2-3 செடிக்கு மட்டும் அந்த ஒரு டப்பா தண்ணியில் ஊற்றி சரி ஒரு வாளியில் ஊற்றுனேன். சரி 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 சார். அதை காயிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மட்டும் ஊற்றி பார்த்தேன் நான். சரி 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 சரி. அது திரும்பி நான் எப்படி இருக்குன்னு அது அவர் சொல்லியிருப்பார். ஒரு 2 மாதம் வந்து அதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை தொடர்ந்து உபயோகப்படுத்துனீங்கன்னா அதனுடைய முழுமையான ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமாம். ஆனால் அந்த மெடிசனை சார் நீங்கள் வாங்கிட்டு வந்ததை அதை கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக நம்ம சொல்கிற மாதிரி உபயோகப்படுத்தணும். ஒரு தடவைக்கு 2 தடவை தொடர்ந்து உபயோகப்படுத்தினா தான் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். எதுக்குன்னா இதே அப்படிதான் சொல்கிறான். நம்ம என்னது சூடோமோனாஸா? ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தணும் சார். அதவே உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஊற்றுங்க, அப்படின்னா தான் ரிசல்ட் நல்லா. ஆமாம், அது கொஞ்சம் தொடர்ச்சியாக கொடுத்தோம்னா தான். ஏற்கனவே வந்து ஒரு முத்தின ஸ்டேஜுக்கு போகுது. காளானுங்க வந்துருச்சுனாலே அது ஒரு முத்தின ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை வந்து அது முன்னாடி அதை இந்த இது வேறு போன வருஷம் ஆர்டர் ஒன்று இருக்குது. சக்கரை எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பையில தான் இருக்குது. அது சரி, நம்ம என்னது டீகம்போசரு அதுவும் ஊற்றுனா. அது ஆனால் குப்பை சூப்பராக மண் மாதிரி ஆகிப்போம். ஆமாம், மக்கிரும், நல்லா மக்கிரும். சூப்பராகிடுச்சு. அதுவும் போட்டேன், நீங்கள் கொடுத்ததையும் போட்டேன்.
ஆமாம் நீங்கள் போட்டது முதல்ல போட்டுட்டு ம் அந்த டீகம்போசர் அப்புறம் ஒருத்தன் சொன்னானா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணேன் நான் அமேசானில் சரி 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 ஆர்டர் பண்ணி வந்துச்சு அதையும் ஊற்றுனேன் நான். சரி. ஆனால் அது ஊற்றுனா அதுவும் மண் மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அதாவது டீகம்போசருங்கிறது வந்து பொதுவாகவே குப்பையை எந்த டீகம்போசராக இருந்தாலும் சரி தான், மக்க வச்சு அது வந்து குப்பையை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நல்லா மக்க வைக்கும். அது மக்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சுடமோனஸ் இதெல்லாமே உள்ளே கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா தான் இந்த உரத்தை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு அந்த அந்த பூஞ்சானங்கள்னால வரக்கூடிய தாக்குதல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் தொழு உரங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, மாடு இருக்கிறதுனால இருக்கு. அதனால இதை மாடை வச்சிருக்கு, மாட்டில் ஒன்றும் லாபம் இல்லை. சரி. இருந்தாலும் இந்த தொழு உரம் வேணுங்கிறதுக்காக வேண்டி வெளியே போய் வாங்கினா குவாலிட்டியாக இருக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு கல் இல்லைம்மா பார்த்தேன் சார், இன்னைக்கு காலையில் இப்போ 30,000 ரூபாய்க்கு வைக்கல வாங்கினேன். சரி. நம்ம வைக்கல போக சரி சரி சரி. இப்போ லாபங்கிறது இருக்காது. ஏன்னா தன்னப்பணிக்கு நான் இங்கே பால் ஊற்ற போய் சரியாக போகுது. ஆமாம். அவனுக்கு நான் 30 ரூபா 32 ரூபா தான் கொடுப்பான். சரி. அதுக்காண்டி தான் மாடை வச்சிருக்கிறது. சரி. கொஞ்சம் பாடு தான். இருந்தாலும் இந்த தொழு உரம் வேணும் இதுக்கு. இங்கெல்லாம் ரொம்ப நாளாக ஊற்றி வெட்டி பார்த்தா குப்பையாக தான் இருக்கும் மண். அதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு ஒரு அடி கீழே தான் மண்ணே வரும். இந்த தோப்பெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். பூரா குப்பை தான். சரிங்க சார், இந்த தடவை குப்பையை கொஞ்சம் பாடம் பண்ணும்போது நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க. சூடமோனாஸ் அதெல்லாம் போடணும். போட்டு இது பண்ணிக்கோங்க. அந்த ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சூடமோனாஸோட சேர்த்துக்கலாம். அது போன தடவை நம்ம பவுடராக கொடுத்தோம், நீங்கள் அதை உபயோகப்படுத்திருக்கீங்க. அதை சேர்த்துக்கிட்டு அது தவிர வந்து கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள், சத்தான ஊட்டங்கள் வந்து புண்ணாக்கெல்லாம் சார், இந்த 8 வகையான புண்ணாக்குகள்லாம் நம்மகிட்ட பேக்கிங்காக வருது. பொதுவாக புண்ணாக்குகளை உபயோகப்படுத்துறது புண்ணாக்கு, கடல் பாசி, இப்போ மைக்ரோ நியூட்ரிஷன்ஸு நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி புண்ணாக்கு வந்து 50 கிலோ பேக்கே 1750 ரூபாக்குள்ளே தான் வரும். அப்படியா? ஆமாம். என்ன புண்ணாக்கு சார்? இதில் அதில் ஒரு 5-6 வகையான புண்ணாக்குகள் சேருது. கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, ஆமணக்கு, இலுப்பை, புங்கை, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சேரும். ஆமாம். அதனால் நீங்கள் புண்ணாக்குன்னு சொல்லி சேர்க்குறதுக்கு நீங்கள் அதிகமாக ரேட்டு கொடுத்து வெளியில் நீங்கள் ஒரு இடத்துக்கு 2 இடம் விசாரிச்சுக்கோங்க. இல்லை அது வீட்டை வந்து தரமாக இருக்கும். ஏன்னா தரமாக இல்லைன்னா நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி சரி சரி. அதனால் நம்மகிட்ட நீங்கள் சில ஐட்டத்தை நான் அதாவது சார் 3 விஷயம் சொல்கிறேன் சார். இந்த எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தொழு உரங்களை பயன்படுத்துறதுக்கு பிறகு அதில் வந்து நீங்கள் அந்த குப்பை, அதே சமயத்தில் ஹியூமிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆமாம், அது ஒன்று. நிலக்கரியில். ஆமாம் அது ஒன்று. அதே சமயத்தில் இந்த நம்ம கடல் பாசி, அது பவுடராகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, ஜெல்லியாகவும் இருக்குது. ஆமாம், இந்த 3 சொல்கிறேன். ஹியூமிக்கு, கடல் பாசி, அப்புறம் வந்து புண்ணாக்கு. இந்த ஐட்டத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தொழு உரத்தோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் நம்மளை சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம எல்லா விவசாயிகளும் செய்கிறதா. ஒரு பொருள் நம்ம கைவசம் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக நம்ம வெளியில் வாங்கி அதையும் போட்டு பார்ப்போமேன்னு தோணும். அப்படி போட்டுக்கலாம். அது உங்களை விருப்பம் சார்ந்தது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 3 ரெக்கமெண்டேஷனு. இது வந்து கடல் பாசி, ஹியூமிக்கு, அப்புறம் வந்து இந்த புண்ணாக்கு ஐட்டம். ஆமாம், இந்த ஐட்டத்தை நீங்கள் இந்த தொழு உரத்தோடு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நல்லாயிருக்கும். இயற்கை விவசாயத்தில் இவ்வளவு தான் சார் உரமே. இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவெல்லாம் உரம் போகவே வேண்டாம். ஆமாம், ஒன்றுமே வேண்டாம். அது மேலே தெளிக்கணும்னு சொல்லி நினச்சோம்னா கொஞ்சம் பூப்புத்திறன், காய்ப்புத்திறன் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மீனமிலம். ஆமாம், மீனமிலத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது சார் ஹியூமிக்கையும் ஸ்ப்ரே பண்ணலாம். கடல் பாசி ஜெல்லியாகவே இருக்குது, லிக்விடாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் வந்து பூப்புத்திறன், காய்ப்புத்திறன் அதிகப்படுத்தும். பூ உதிராது, காய் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும், காய் பாலிஷாக இருக்கும். அதனால் இந்த ஐட்டங்களை நீங்கள் போன வருஷம் சில விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நேரத்தில் பெரும்பாலும் நிறைய பேர் காய் இல்லை, நமக்கு காய் இருக்குது. அதான் அதனால் மறுபடியும் என்ன சார், மறுபடியும் வந்து இந்த குப்பை உரங்களோட நம்மகிட்ட வாங்கி சேர்க்கக்கூடிய ஐட்டத்தோடு தாண்டி இந்த வட்டம் என்ன ப்ளஸ்னா கழிவே இல்லை. காய் கழிவு இல்லை, வங்குங்கெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு 150 கிலோ போயிருக்குன்னா ஒரு 3 கிலோ 2 கிலோ இருக்கும். அவ்வளோதான் இருக்குது. வேறு கழிவு ஐட்டமே இல்லைன்னு வைங்களேன். மைனஸே இல்லை.